எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம் 1, சிங்கம் 2 இந்த படம் 2 படம் பார்த்துட்டு சும்மா பட 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 படம்னு பட்டை கலப்பியிருந்தாங்க. சூர்யா ஆக்டிங்கை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். இப்படி பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு படம். ஆடியன்ஸை வந்து ஒரு செகண்ட் அவங்க சொன்ன மாதிரி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. இப்போ அதே சிங்கம் 3 3வது படத்தில் அந்த சிங்கம் கூட நானும் உட்காந்து நானும் கூட நடிச்சிருக்கேன். உண்மைக்கு இதை நினச்சி பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு நடிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு இல்லை, ஒரு ரசிகனுக்கு கிடைச்ச வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். அதே உண்மை. சூர்யானை வந்து பரீட்சை எழுதி ஃபஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் மார்க் வாங்கி நான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. எப்படின்னா தான் நடிக்கிற படம் நல்லா வரணுன்றதுக்காக ஒரு டைரக்டருக்கு எது சொன்னாலும் அதுக்கேற்ற உடம்பை தன்னை வருத்திக்கிட்டு உடம்பை எப்படி வேணாலும் அதுக்கு மாற்றிக்கிட்டு படத்துக்கு கஷ்டப்படுற ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல உழைப்பாளி. டைரக்டர் ஹரிசார் வந்து ஓடிக்கிட்டே இருக்காருன்னா சூர்யானை பறந்துக்கிட்டே இருப்பார். இந்த கூட்டணியில் நானும் ஒரு ஆளாக இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் காப்பியை குடித்தா கூட கடன்னு குடிக்கணும். படக்கு 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 படக்குன்னு குடிக்கணும். அதுதான் ஒன்று. அப்போ டைரக்டர் ஹரி சார் எல்லாத்துக்குமே தெரியும், ஃபாஸ்ட்டு 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 ஃபாஸ்ட்டு. அதெல்லாம் விட உண்மைக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணும், நம்ம கிடைக்க 1 மணி நேரம், இன்னைக்கு கிடைக்க 1 மணி நேரம் எனக்கு அந்த பெரிய பொக்கிஸ். அந்த 1 hour இன்னைக்கு கிடைக்க இந்த நாள் அது என்னோட நாள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாளை நான் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லுவார். அவருடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு. ஒரு 300 பேராக இருந்தாலும் சுண்டு வரல வச்சுருப்பார், ஓடிக்கிட்டே இருப்பார். அந்த 300 பேரையும் கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். காலையில் வந்தாருன்னா ஈவினிங் வரைக்கும் பேக்கப் சொல்கிற வரைக்கும் கண்டினியூ ஒரு எனர்ஜியை பார்க்கவே முடியாது. அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார். எல்லாத்தையுமே அப்படி கையில் வச்சிருப்பாரு. அப்படி திரும்பினாலும் எல்லாம் சார் சொல்லுங்க சார் அப்படின்வாங்க. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு திறமையான ஒரு உழைப்பாளி ஹரி சார். என்னன்னா பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லலாம். உண்மைக்கே சாரை வந்து ஒரு சீன் பண்ணார் அப்படின்னா ஏதோ வந்து டைலாக் பேசினா ஓகே ரைட்டு, எக்ஸ்ட்ரா ஒன்று பேசிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி விழுந்துட்டோம் எல்லாம் அப்படின்லாம் இல்லை. பண்ண சொல்லிட்டு ஒரு ரிஹர்சல் பார்ப்பார். ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே மானிட்டர் போடுவார். டேரக்டரை பார்ப்பார். தப்பாக வச்சுக்காங்க சார். டேரக்டரை பார்ப்பார். ரெடி இருந்தார். ரோபோ சங்கர் ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல, சாம்சங் ஒரு டைலாக் பேசியிருப்பார், இன்னொரு ஆட்டோக்காரர் வந்து பேசியிருப்பேன், அப்போ நான் வந்து பேசியிருப்பேன். ரெடி. எவ்வளோ வருது? 1 10 செகண்ட். ஐயோ அப்பா தாங்காரு, ஆத்தடி ஆட்டம் சபா முடியாது. ரோபோ நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? இங்கேருந்து குதிச்சு ஓடியாந்தீங்க சார். இப்போ குதிக்கல வேண்டாம், இங்கேருந்தே வாங்க. ஆட்டோ எங்கேருந்து வந்துச்சு? ஆட்டோ இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள ஒன்று வேண்டாம். வீரமணி ஆட்டோ இங்கேருந்து வரா. ரைட்டு. நீ சூரிய என்ன பேசுனீங்க? அதுதான் சார். ரெடி, ஓகே, ரெடி, ஆக்ஷன். அடிட்டு போடா. 1 5 இந்த 5 செகண்ட் தூக்குடா 5 செகண்ட். ரொம்ப இப்போ என்ன பண்ணுறீங்க சார்? இங்கேருந்து வந்தீங்க சார். நீங்கள் ஆஃபீஸ் இங்கே நிற்கிறீங்க, ஆக்ஷன்லேயே பேசுகிறீங்க. சூரியன் ஓகே சூரியங்க ஆட்டோ சார். ஆட்டோ அங்கே இருக்கு. ஆட்டோ அங்கே நில்லு, வேண்டாம் போ. ரெடி, ஓகே, ஆக்ஷன். கட 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 கடிட்டு போறா. 1 hour வந்துச்சா? எப்படி வந்துச்சு இப்போ? சாரி 1 செகண்ட், 1 நிமிஷம் போதும். அது இவ்வளவுதான் இருக்குன்னு சும்மா எக்ஸ்ட்ரா அதுக்கு பார்க்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. இதுக்குதான் இருக்குன்னு. ஓகேவா? என்ன சொல்லி ஓகே ஓகே. இப்படி கரெக்டாக வச்சு சீன் பண்ணக்கூடிய இயக்குனர். நம்மளால் அண்ணன் இடையில ஒருத்தர் வந்தார். நம்ம அண்ணன் மண்ட மனவரானே, அவர் லொல்லு சபா மனவரானே. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஒரு சீன் அவர் இறங்கி ஓடி ஒரு கம்மி மனவரணும். என்னண்டா சார் ஐயா போலீஸ் ஸ்டேஷன் ஆட்டோ வந்து ஓடியாருவார். ஐயா ஐயாண்டு வருவார். வந்து என்னன்னு கேட்டால் ஒரு இடத்துல ஒரு இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து என்ன பெண்ணையா பிரச்சனை இல்லையா, என் பொண்ணு கருப்பத்தை எழுத்து விட்டு ஏகாம்பரம் கூட்டிகிட்டு ஓடிட்டான், இதான் சார் இந்த விஷயத்த சொல்லணும்.
ஆட்டோவில் இறங்கி ஓடி வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவார். அவருக்கு எப்போ கான்செப்ட் உள்ள சார் உள்ளே இருக்காருன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து நான் ஆப்போசிட் நான் வந்துடுவேன். நான் வந்து என்னன்னு கேட்கணும், இந்த மாதிரி விஷயம் சொல்லு. ரெடி ஓகே பார்த்தா சார் அசிஸ்டன்ட் அப்போ இல்லை பார்த்தா ஓகே அண்ணே நம்ம பார்க்கலாமாண்ணே சார் பார்க்கலாம் சார் ரெடி ஓகே பார்த்தா ரெடி அங்கே பண்ணுங்க ஆக்ஷன் ஆட்டோ ஆட்டோ அங்கேருந்து வா ஆட்டோ வா அங்கே வா ரெடி வா ஐயா 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 அரை நேரம் போயிடும். ஐயாண்டு அரை நேரம் போயிடும். ஐயா ஐயா ஐ ஐயா 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 அங்க ஐயா போடுற கையை சுத்த விடாத. ரெடி ஓகே ரெடி ஆக்ஷன் ஐயா சார் சடன வா டக்குன்னு வா உள்ள வா. சரி சார் ஐயா இந்த மாதிரியா ஏய் அவர் சார் வரையில மனோர் சார் வரையில ரெண்டு ஓடுங்க என்ன பிரச்சனை இந்த கையை சுத்த விடாத. இறங்கி ஆட்டோ ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா அப்படின்னு நான் சொல்லி அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த சீனை டேரக்டர் தூக்கிடுவாரு. ஆமா நாம தான் 2 தடவை பாப்பா டேரக்டர் சொல்லி நம்மளா கொஞ்சம் உள்ள வந்துக்கிறோம். நம்மளா இல்லட்டா அப்புறம் கொஞ்சம் யோசி எல்லாம் மெனக்கட்டு இருக்கோம்னே டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார் பார்த்துங்கண்டு. ஓகே 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 தேம்பு அதே மாதிரி வந்தார். ஐயா அப்படின்னு 2 தடவை போச்சு. 3வது ஐயா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னது உன் பொண்ணு கருப்பு வத்தை ஏற்று கேட்காம தூக்கிட்டு போயிட்டு அதான தலைவர் ஏன் டீலாக்கு பரவாயில்ல யாரும் சொல்லுவோம் புட்டேஜ் இது இந்த புட்டேஜுக்கு யாராவது சொல்லி முடிச்சிருவோம் சீன் போயிடும். இல்லை இப்போ நான் கரெக்டாக சொல்லிடு இப்படி வந்து அந்த சீன் எடுப்பேன். என்னால எது ஒரு லிமிட் அதுக்குள்ள யாராவது என்ன ரியாக்ஷன் இவ்வளவுதான் இருக்குன்னு. அதே மாதிரி காலையில் வந்த உடனே அந்த என்னன்னா அந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ஒரு லாயரு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை சொல்லிட்டே இருப்பாங்க. அடுத்த மாதிரி ஒரு 2 பேராக நிற்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ஜோடியாக நிற்பாங்க ஏதாவது. அதே மாதிரி தான் காலைல உள்ள நுழைய வரையிலேயே உள்ள வந்து பார்த்தோம்னா அப்படியே அங்கங்கே 2 பேர் வீரமணி ஒருத்தர் கஷ்டம் சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ணன் அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ணன் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க என்னென்னு தெரியும் இந்த சீன் 5 பேருக்குன்னா 5 பேருக்குன்னு கரெக்டாக டைலாக் சொல்லணும். இப்படிதான் ரொம்ப போட்டுக்கிட்டே கூடாது. அப்படின்னு டேரக்டர் வரக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. கரெக்டாக அண்ணன் சொல்லியிருப்பாங்க டேரக்டர்னே டேய் பக்காவாக பார்த்துங்க பசங்க கரெக்டாக சொல்கிறாங்கன்ட்டு. அதனால எல்லாரும் அப்படியே ரிவர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அதே சீனை செலுத்த நாய் இருக்கும். நாய் போலீஸ் தேவைப்பட்டு நாய் இருக்கும் பக்கத்தில் குதிரை இருக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு ஆளாக ரிவர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு நான் ரெடி ஓகே ரெடி கரெக்டாக பண்ணுறாங்களா ஓகே அந்த டாக்குமெண்ட் எங்கே சார் அங்கே இருக்கா கூட்டி அவரை கூட்டி வா நீங்கள் நாய் நல்லா கவும் ஐயா அதெல்லாம் நல்லா கவும்பியா இந்த அப்போ சும்மா வண்டி எல்லாம் கிளம்பி ஸ்டார்ட் ஓட்டப்போ நீ மட்டும் எனக்கு பழகிட்டு இருக்கக்கூடாது. உனக்காக தனியாக எடுக்க முடியாது. நான் பக்காவை ட்ரெயினிங் வச்சிருக்கியா எங்கே பண்ணு ஏய் வாயா பண்ண சொல்லியா அப்படின்ட்டு ரைட்டு ஓகே. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் அப்படியே எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நாய் சவத்தை பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நாய்க்கு ட்ரெயின் கொடுத்துட்டு இருப்பாங்க. உன்னே விடுவாரு சார் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க உதவி இயக்குனர் சார் பார்த்துங்க அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். 3வது நாள் சார் இப்போ எல்லாரும் வரணும். இந்த 2 நாள் குதிரையை கூட்டி வருவாங்க நாய் வச்சுக்க நாயை கூட்டி வருவாங்க. 3வது நாள் இது எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு வரும். நாய் அவனை கூட்டி வச்சிக்கிற வாயா மணி 6 மணி ஆயிடுச்சு காலைக்குள்ள போகிறாங்க மனுஷன். குதிரை அப்படி கையை பிடிச்சி அவங்க கூட்டி வரும். சீக்கிரம் 6 மணி ஆச்சு அஸ்டன்ட் பிடிச்சிருவாங்க. இப்படி ஒரு பரபரன்னு இருக்கும். அந்த கேமரா பெரிய அண்ணன் காலையில் வரல என்ன ஷூட்டிங் எதுவும் பிரச்சனை என்ன கேமராத்துக்கிட்டு ஓடலங்க சாப்பிட்டு ஓடிக்கிட்டு இருக்காருவாங்க. அப்படி பரபரன்னு இருக்கும். ஒரு ஷாட்லாம் வந்து கடல் பீச்சிலேருந்து அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே வந்து பீச்சிலேருந்து ஒரு கடல்லேருந்து வர கெலிக்காம் தானே பிள்ளைங்க கரெக்டானு தெரியல ஓகே ஒரு கேம் அது வந்துச்சு. தண்ணிக்குள்ளேருந்து வரும் பீச்சை தாண்டி வரும் ரோட்டில் ஒரு 50 கார் போகும் ஜீப் போகும் போலீஸ் அதுக்கு பின்னாடி போவாங்க. அப்படியே அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே போனோம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒரு 100-200 பேர் போலீஸுங்க எல்லாரும் கரெக்டாக ஸ்டெடியாக நிற்பாங்க. உள்ள ஒரு விஷயமா மீட்டிங் போயிட்டு இருக்கோம் எல்லாம் ஸ்டெடியாக இருப்பாங்க. அதுக்குள்ளே கேமரா உள்ளே போச்சுன்னா அங்கே அண்ணன் இருப்பார் ஹீரோ இருப்பார். இந்த ஷாட்டு அப்படி பிளான் பண்ணாங்க பாருங்க. உண்மைக்கே அதில் நாங்கள் ஒரு காரில் போயிட்டு வந்தோம். அவ்வளோ ஒரு கஷ்டம் பல பக்கம் கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமான சட்டு. ஆனால் அவ்வளோ விஷயத்தையும் உண்மைக்கு டைரக்டர்னே நாங்கள் வண்டியில் உட்காந்துருப்போம். சூர்யா நாங்கள் கூட அண்ணன் கூட தான் அந்த வண்டியில் இருந்தேன்.
மனுஷன் அப்படி ஆக்சிடென்ட் சொல்லிட்டா அத்தனை பேத்துக்கு ஒரே வாக்கி டாக்கியில் சத்தியமாக சொல்லி 50 பேர் உதவி இயக்குனர் இருந்தால் சென்னத்தில் மிஸ் ஆயிரும். அவ்வளோ பேர் சார் கிடைச்ச உதவி இயக்குனர் உண்மைக்கு பெரிய விஷயம். அத்தனை பேர் அப்படி இருந்தாங்க. ஒரு வாக்கி டாக்கில் ரெடி கிளம்பி ரெடி ஆக்ஷன் அப்படின்னு அந்த கார் போகும், அந்த கேமரா ஆக்ஷன் கரெக்டாக, அந்த கார் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக ஒன்று மிஸ் ஆனால் இதாகிடும். திருப்பூர் பெரிய சாட்டு அது போயிட்டு கரெக்டாக சார் அதை சொல்வார், டாய் ஒயிட் கார் 57 32 சார் அப்படி ஒரு லைட்டாக ஸ்லோப்பா அவையாரா 70 65 முன்னாடி போ சார், ஹீரோ வர காரை லைட் அப்படி ஃபாலோ பண்ணுங்க போயிட்டியா, ஓகே போலீஸ் கார்டு சொல்லுவா, சும்மா கொஞ்சம் வேகமா போ. இப்படி இவ்வளோ விஷயம் வந்து இங்கே ஒருத்தர் மட்டும்தான் இவ்வளோ கரெக்டாக ஆப்ரேட் பண்ண வாய்ப்பே இல்லைங்க. அதில் வந்து அவ்வளோ பற்றி கரெக்டாக நம்ம ஏதோ ஒரு 20 கார் கிராஸ் பண்ண போகணும்னு நினச்சிருப்போம். அந்த 20 கார் பேர் ஒரு காரை கரெக்டாக டேட்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. அவனை மெதுவாக போக சொல்லி ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன், அதுக்கு ஏற்ற கேமராமேன் பெரிய நான் உங்க 2 பேர் உண்மை சார். இன்னும் நீங்க நிறைய படம் சார் நீங்க 2 பேரே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார். அடுத்து மியூசிக் டைரக்டர் சார் ஹரி ஜெயரா சார் படத்துல நான் ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் சார் நடிக்கிறது. உண்மைக்கு சார் உங்க இப்போ ஹரி சாருக்கு மட்டும் நீங்க மியூசிக் பண்றப்ப எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை இடத்துக்கும் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை என்னன்னா சில விதத்தில் வந்து சில படத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த படத்துக்கு தேவை இருக்காது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வந்து சாருடைய ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தனை மியூசிக் ரெடின்னா எல்லாரும் அலாட்டாரா ரெடி ஓகே எல்லாம் சைஜன்ஸா பல்போட டமால் கரெக்ட் இழுத்து விடு, அது போட்டு இது போட்டு எல்லாம் எல்லாருமே செம பாஸ்டா ஒர்க் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மியூசிக் பண்ணி சாதாரண விஷயம் எரிசாரி படத்துக்கு சும்மா அவ்வளோ பாஸ்டா இருக்கேன். சூப்பராக இருந்துச்சுங்கண்ணே. அடுத்து அண்ணன் விவேக் அண்ணன் பாட்டில் ஆடிட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டில் 2 மூமெண்ட்டை போட்டு மறைஞ்சிட்டு இப்படியா மாஸ்டர் பேருங்கண்ணே பிருந்தா மாஸ்டர் சாண்டவனே இந்த சூரிக்கு 2 மூமெண்ட் விட்டு நான் வர்ற பாடு இருக்கேன் பின்னாடி போய் தலையை தந்துட்டு இருப்பாங்க. இந்த டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சூரிக்கு ஒரு மூமெண்ட் தான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதில் பங்குக்கு ஒரு பெரிய படத்தில் இந்த பாட்டில் கொஞ்சம் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கனகனே மாஸ்டர் அவங்க துணியை துவைக்கிற மாதிரி 4 அடி அடிச்சு துவைச்சி பிச்சு எரிஞ்சு டோட்டல் மேலே அத்தனை வேலை. எங்கள் பெரிய படத்தில் இப்படி வாய்ப்பு கொடுத்தல எங்கள் டைரக்டர் சார் சூர்யாண்ணே, எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் வயசாகவே இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் ஞானவேல் சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். டைரக்டர் தெரியும், ஹீரோ தெரியும். உண்மைக்கே இன்னைக்கு வந்து ஞானவேல் ராஜா சார்ந்தா எங்கள் கிராமம் வந்து சாதனை, எங்கள் கிராமில் வந்து கண்டுபிடிக்கணும் சார், கண்டுபிடிப்பாங்க இந்த ஊர் எங்கடா இந்த ராஜாபுரம் அப்படின்னு. எங்கள் ஊருக்கு வரைக்கும் தெரியும் சார் இந்த ப்ரொடியூசர்கள் யார் இன்னைக்கு மெயினாக இருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக அன்றைக்கி வளர்ந்துருக்கீங்க சார். நான் மேன்மேல் ஒரு பெரிய நிறுவனமாக வளரணும் சார். நான் பல படங்கள் இயக்கிக்கிட்டு கொடுத்துட்டே இருக்கணும் சார். எல்லா படத்தையும் நானும் இருக்கணும் சார். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் சார். நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி.